கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. தேவையான உப்பு உப்பு பழைய பாட்டு ஒன்றுதான் நல்ல பாட்டு. ஆனா உண்மையில அவங்க கை என்ன கை அதான் என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் சொல்லக்கிறேன். நான் தேரணி. ஓகே, நாங்க எங்க நிக்கிறோம்னு பார்த்தா எங்கட வீட்டை அன்றைக்கு நிக்கிறோம். அப்ப வீட்டை என்ன செய்ய போறீங்களா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க வாழைப்பழ பணியாரம் செய்ய போறோம். இன்னைக்கு வாழைப்பழ பணியாரம். அப்ப வாழைப்பழ பணியாரம் சொல்லியிருக்கிறேன். அதைக்கு தெரியாத வாழைப்பழ பணியாரத்தை தான் செய்ய போகுது. எல்லாரும் கோவிலோடி கேட்டு நினைக்கிறேன். ஏன் இந்த சமையலை விவசாயம் செய்யக்கூடாதோ? அப்படித்தானே? அப்ப அப்படி கேட்ட முறையில இந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டுதோ. நான் தான் செய்யணும் பிள்ளை பிடிக்க நிக்குது. அப்ப இன்றைக்கு அந்த ஆர்வத்திலே வரும் யாரா நின்று கொண்டான். இன்னைக்கு அந்த வாழைப்பழ பலகாரத்தை தான் செய்ய போறேன், செய்து காட்ட போறேன், எப்படியான முறைகள்ல செய்ய போறேன் என்றதை சொல்லுவோம் என்ற ஒரு ஆர்வத்தோட தான் நிற்கிறாய். எனக்கு வெக்கமா கிடக்கும். சில பேர் எனக்கு செய்ய தெரியாது நினைச்சு போடுவேன். தான் செய்வன்றதை காட்டணுமா? இது என்ன படிக்காது. இவ்வளவு காலம் இருக்கிறவங்களே தெரியாது இந்த பிள்ளைங்க சமையல். சமையல் அதுக்கு பிறந்த பிள்ளை என்று நான் சொல்லுவேன். உண்மைய சமையலுக்கு பிறந்த பிள்ளை. ஏனென்றால் தச்ச அம்மா இல்லையா சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கு. ஓ அப்படி அப்படி செய்வான். ஓ அதுக்காக தான் இன்னைக்கு சுலபமான ஒரு பணி வாழைப்பழ பலகாரம் என்று சொல்லி இருக்கிறான். அது அப்படியே இருந்தா அதுல போய் பாப்பா ஒரு கஞ்ச மாதிரி என்ன செய்யறது மீசி தானே. வந்தீங்களோ? முதல் நான் செய்து காட்டுக்க கொஞ்சம் சுருக்கமா செய்து காட்டுவோம். சுருக்கமா செய்யாடுவோம்னு மற்ற கடையாது பதவியாளர் இந்த சாமான்களை சொல்லுவோமோ மறந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். அதனால அதுல போய் பார்த்தா ஆனா இன்னைக்கு இந்த சமையலை தான் செய்ய போறோம்னு ஆனா அதோட கொண்டே மாத்தி போட்டா பாருங்க. ஒரு புதுசா செய்திருக்கா கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க புள்ளிய. வாழைப்பழ பணியாரம். வாழைப்பழ பணியாரம் அது வாழைப்பழ பணியாரம். அதுக்கு முதல் என்னன்னா ஒரு பாடல் ஒன்றையும் படிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆக்கள் ஒரு பழைய பாடலை படிக்க சொல்லி. அப்ப சரியா உங்களுக்காக அந்த பாட்டை யோவேல் படிப்பேன் படிப்பேன் பழைய பாட்டுன்னு சொல்லி. அதை உண்மையா அவ நோட்பி அம்மாவும் கேட்டு அவக்கும் பழைய பாடல் தான் கொஞ்சம் காரணிக்கு லிங்கம் அனுப்பி இருக்கிறாவா? எனக்கு அனுப்பி இருக்கிறா. அப்ப மலைப்பழ பணியாரத்துக்குள்ள என்னென்ன சேர்த்தீங்கன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு நான் சொல்றேன் காலையில இருந்து ஜோவல் இல்லாதபடியா நான் ஏற்கனவே வந்து செய்து வச்சுட்டேன். வீடியோட கால இல்லாதபடியா அப்ப இல்ல அப்படியா வீடியோ தான் எடுக்க இல்லாத. அப்ப நான் முதல்ல செய்து வச்சேன். அப்ப என்னென்ன பொருள்னு சொல்லி சொன்னா வாழைப்பழம் செய்து வச்ச பாருங்க. எல்லாம் செய்து வச்ச எல்லா பொருளும் சேர்த்து செய்து வச்சாரு. உங்களுக்கு செய்யறதுக்கு பொருட்களை போட்டு நாங்க வாழைப்பழம், ரெண்டாவது சீனி, கோதமாமா, சர்க்கரை, தேவையான உப்பு, மற்ற ஏலக்காய் மற்ற தேங்காய் பால் அதை மட்டும் தான் அப்படியே எல்லாம் ஃபுல்லா போட்டு குழச்சி ஒரு அரை மணி ஆழம் அப்படி வச்சுனாங்க. அரை மணி ஆழம் வச்சு பொறிச்சு நல்லா போறோம். சரி சரிங்க. தட்ட தண்ணிய மாவையும்
நீங்க எடுக்கணும் முடிவு நான் லேட்டா வந்துடுறேன்னு சொல்லியோ இல்ல நீங்க அப்படி இல்ல எல்லாரும் விரும்பி கேட்டதுதான் இன்றைக்கு ரோசாயினிக்கா செய்யுங்கன்னு சொல்லி அப்ப அவ இந்த கேட்ட ஒரு ஆசையை நிறைவேற்ற தானே வேணும் அதுக்காக இறங்கி நீங்க எதிர்பார்க்கல தெரியுமா கொஞ்சம் தெரியாது தானே எதுவும் செய்ய மாட்டாம வந்தவா நாக்காக தெரியாது ஒரு திடீர் மாற்றம் எங்களோட உறவுகளோட விருப்பத்துக்கு நாங்க புள்ள இறங்கி வந்திருக்கேன் கட்டாயம் அது நல்ல சரி அப்ப நாங்க அதை செய்யறத பாப்போம் என்ன செய்யுங்க பாப்போம் என்னண்டு சரி கேஸ் ஆன் பண்ணுவோம் ஒன் பண்ணுங்க அக்கா சொல்றேன் நான் சொல்றேன் கடும் கீட்டதான் போடுறாங்க சின்ன அதுதான் பயப்பட மாட்டேன் பக்கத்துல நிக்கிறேன் தானே நிக்கிறது சரியான சரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட போறோமா எனக்கு ஒரு ஒதுக்கமா இருக்குது இல்ல தேங்காய் வந்து கொதிக்கணும் உள்ள அளவா தான் விடும் தெரியுமா என்ன போல எல்லாமே இல்ல அவுட்டு விட்டுருவேன் நான் அப்படி இல்ல உண்மைதான் அதுல கட்டிக்கா அக்கா வந்து அப்படி இல்ல இருக்கிற முழுக்க கொட்டிடுவேன் இதான் வந்து நாங்க அடுத்த வந்து எண்ணெய் கொதிச்சா பிறகு போட போறோம் எடுத்து சரி சரி வருமோ மாசம் வருமோ தெரியா பாப்பா என்ன மாதம் கலந்து வச்சியோ தெரியும் அதான் நானும் இல்லையே இல்ல சாப்பிட்டு பாருங்க கங்கிதோ இடிக்குதோ அதான் யோவேலுக்கும் இனிப்பினா வேணா பிடிக்கும் முக்கா செய்தேன் இனிப்பாண்டோடைய விருப்பம் அப்ப சரிங்க நீங்க உறப்பிலாம் அப்ப என்னத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க வந்து பொறிச்சிட்டு அதை எடுத்து போடணும் இதுல செக் பண்ணி பாக்குது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியமே இல்ல எனக்கு நீங்க வாங்கி நான் கோச்சு ஒரு நாள் இப்படி செய்ததே இல்லையா தெரியுமா அப்படி எல்லாம் இல்ல அக்கா வந்து மூக்குல சூடு மிழுந்துட்டு அடிக்கடி ஒண்ணு இல்ல சரியா கவலைப்பட்டு கொண்டு அதுக்காக தான் மாறுத்தி நீங்களோ சரி பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு நான் இப்ப எடுத்து மாவு எடுத்து போட போறேன்னா எங்க போட போறீங்க சட்டியில நடங்குறீங்களோ இல்ல நடங்க வந்து கொஞ்சம் குளிர் இருக்குதுனால லைட்டா இல்ல வடிவா புடிச்சு போடுறீங்களா நிலக்கணக்க சரியா சொன்னா இல்ல போடுற எல்லாம் ஒரே அளவே இருக்கணும் அப்படி மற்றக்கா நாங்க ஹீட் வந்தா கூட்டவும் கூடாதுல்ல எரிஞ்சு போயிடும் பிள்ளைக்கு அதுவும் பிள்ளைங்குது எத்தனை நேரம் சுற்று பண்ணான் வீட்டு அப்ப நான் இல்ல போல நீங்க சுடுற நேரமா நெருப்பால சுட்ட நீங்களோ இந்த பலகாரம் தான் சுட்ட நீங்களோ நாங்களோ பலகாரம் தான் சுட்டுறாங்க உங்களுக்கு தெரிந்த நாள் சுடுறாத அப்ப நாங்க கொஞ்சம் அவங்க போல இது வந்தப்ப பொரியுது அடுத்த பக்கம் பிரேட்டேக்கா பாப்போம் எடுக்கலாமா இல்ல அடுத்த பக்கம் பிரேட்டை காட்டுங்க ஓகே பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா நம்ம அடுத்த பக்கம் வந்து இதை பிரேட்டா போறேன் அடுத்த பக்கம் பொறிஞ்சிட்டு ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு மெட்ட பக்கம் பிரட்டி விடுறாரு ஒரு பொன் கலர் வருது அவன் கை என்ன கை அதான் என்ன அந்த கை இல்ல அவ என்ன செய்யும் நல்லா பொண்ணுறதுல வருமே அப்படியே பொறிஞ்சு
அப்ப இன்னைக்கு அக்காவுக்கு நான் ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்குறேன். பின்ன ஆனா வெற்றில கொடுக்குறேன்னு சொல்லிங்க அந்த பிள்ளைய கொண்டு நிக்க விட்டு அதுதானே நம்ம கூடாது கொடுக்குறான்னு சொன்னால் கூடாது இந்த இடத்துக்கு இன்றைக்கு விட்டுருக்கோம். நீங்க என்ன இது அதை விட்டுட்டு அவன் நிக்க சொன்னா வந்து 2 பக்கம் பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு பொரிஞ்சு பாருங்க ஒரு நல்ல ஒரு பொன் கலருக்கு வந்துட்டு தானே இங்க பாத்தீங்களா? சரி நாம இத போட போறேன்னா பொரிஞ்சிட்டு தானே அதை நான் எடுக்கிறேன். நல்லா பெருசு பெருசா படிப்பா போட்டுருக்குறீங்களே. அப்ப நீ ஓகே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னேன். நாங்க இதை வந்து பொரிச்செல்லாம் எடுத்தாச்சு. இப்ப நாங்க சாப்பிட என்ன மாதிரின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்து அக்காவும் எங்க செலகலியப்பான்னு சொல்லிக்கணும் என்ன மாதிரி. நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் வந்து சொன்ன அப்புறம் பொய்யன்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த கடைக்கு என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஒரு இனிமையான ஒரு பாடல் உண்டு, பாட்டு வந்து தர போயிடும். அதுக்கதான் ஸ்பெஷலா செல்லகலியப்பா அவையும் கூப்பிட்டு இருக்கீங்க கட்டாயம். அதுக்கு அடுத்து பாட்டு கொடுக்கறதால யாரு உங்களோட பாட்டுக்கு மட்டும் வராதுதானே. சரி நாங்க அந்த பாட்டை முருகா என்ன மாதிரின்றதுக்கா பாப்போம். சரியா ஓகே சரி ஓகே. பாத்தீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு பாட்டு உண்டு. நீங்கள் உங்களுக்கு சொன்ன போல சரி நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாட போறோம். பாடுறது புதுசா ஆளாராக்கிறது. ஓமம் இவருக்கு அநேகமா ஆக்களுக்கு தெரியவும் மாட்டேது. தெரிஞ்சிருக்கு புதால். ஆனா பழைய ஆக்கணுன்னா புதுசா இப்ப இருக்கிற ஆக்களுக்கும் கூடுதலா இந்த மியூசிக்கள் இப்ப கூடுதலா பழைய பாட்டுகள் ரீமிக்ஸ் செய்து இந்த ஸ்டேஜில் அதுல பாடுறது அப்படியான ஒரு பாட்டு தான் இது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஓகே வாங்க பாப்போம் என்ன மாதிரியான. போடுங்க பாப்போம். ஒரு பாடல் எங்களுக்கு இருக்கு. எப்படி பாட்டை கேட்ட நீங்க தானே கேட்கவே உண்மையில ஒரு வேற லெவலா இருக்கு. ஓகே பாருங்க பாட்டை பார்த்துட்டு சொல்லுங்க. அங்க வாழைப்பழ பணியாரம் இப்ப நாங்க சாப்பிட போறோம். எல்லாம் ரெடியா நிக்குது. இப்ப இந்த பாடுன கலக்கி டக்குன்னு வாழைப்பழ பணியாரம் சாப்பிடுவோம். பாட்டு பாடுனா டக்குன்னு கலக்குது. காத்து மில்லுதான் சரியான பக்க சரியான பக்க அடிச்சும் கலைச்சு போன மாதிரி கிடையாது. போன பாடி என்ன போச்சு ஏண்டா பாட்டை கொஞ்சம் குறைச்சி அடியில விட்டுருக்கலாம் இல்ல. சரி ஓகே வாங்க அப்ப வாழைப்பழ பணியாரத்தை சாப்பிட்டு பார்ப்போம். சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பணியாரம் வாழைப்பழ பணியாரம் கையால கடனாலை பிறகு ருசானிட கையால. ஆனா உண்மையா பணியாரம் சுட்டதுனே கூட சந்தோஷமா தான் இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா ஆள் சமைக்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆனா இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி ஏதாவது தெரியாது. உண்மை மற்றது பலகாரத்தை பாருங்க ஒரே சைஸா போட்டிருக்கேன். பெருசு இல்லாமல் ஒரே சைஸ்ல எடுத்து போட்டுருக்குறா. தண்டவெளி போல எல்லாம் சிரிக்கிறான். பாத்தீங்களா எல்லாம் சிரிக்கிறான்.
அதுவும் செய்திருக்க மாட்டா, கேட்டபடியா நீங்க கேட்டபடியா. சரி பரவாயில்ல. இப்ப நெடுக காய்ச்சி இல்லாம நாங்கள் ட்ரெஸ் பண்ணி பார்க்க என்ன மாதிரி அந்த சைஸுகள் எல்லாம் அவ வட்டமா உருட்டுனாலும் அதே உருண்டைதான், ஆள் செய்தாலும் அதே உருண்டைதான். சைஸுல வித்தியாசம் இல்லை. அந்த கையில வச்சுக்கிறீங்க அப்படித்தானே பாத்தனீங்க சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க. சரி ஓகே, அப்படியே கொண்டாந்து காட்டுங்க. இந்த வைத்தம் வாழைப்பழ பணியாரம், வாழைப்பழ பணியாரம் பக்கத்துல ஒரு இஞ்சி பிளேண்டி ஒன்று வச்சிருக்கோம். கடனாலே அப்புறம் இஞ்சி பிளேண்டி குடிக்க போறோம். சரி சரி சாப்பிடுவோம். வச்சு கூட்டிட்டு பிள்ளைக்கு இரவுக்கு மிளகாய் இருக்கணும். அது மக்கா குடிச்சேன். ஆனா இனிப்பெல்லாம் கணக்கா இருக்கு. இனி கணக்கான அளவா இருக்கு. அம்மா அவ்வளவுதான் என்னண்டு கேட்ட அளவெல்லாம் தெரியும்படி அதெல்லாம் அம்மாட்ட கேட்டு அம்மா தெரியும் அம்மா சொல்லி தந்தா. ஆனா நல்ல ஒரு சொஃப்டா இருக்கு. நல்ல சொப்டா இருக்கு, நல்ல வாசமாவும் இருக்கு. வாழைப்பழம் வந்து அந்த அரைப்பழம் இல்லாம நல்ல பழுத்த பழமா இருக்கணும் செய்ய. நல்ல கனிஞ்ச பழமா இருக்கணும். நாளைக்கு நல்ல ஒரு சமையல். ஆனா கூடுதலா தமிழாக்களை பொறுத்தவரையில இந்த வாழைப்பழ பணியாரம் வந்து விரும்பி சாப்பிடுறது. வாழைப்பழம் மலிவு அது ஒரு சில நேரங்கள்ல தான் மலிவு. மற்றபடி சில நேரங்கள்ல வாழைப்பழத்தோட விலையோ பயங்கர விலையா இருக்கு. ஆனா தமிழாக்கள் கூடுதலா விரும்பி சாப்பிடுறது வாழைப்பழ பணியாரம். அதுக்கேற்ற மாதிரி சுலபமான முறையும் தான். ஆனா செலவும் குறை வேணும் பெருசா. பின்னேற கைக்கு ஒரு டீக்கு பிளேண்டிக்கு வாழைப்பழத்தை இதை அடிக்க சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. இஞ்சி பிளேண்டி நல்லா இருக்கு. இஞ்சி பிளேண்டினாலே உண்மையில நல்லா தான். நார்மல் பிளேண்டியை குடிக்கிறதுக்கு இஞ்சி பிளேண்டிக்கு இலக்காயம் போட்டு கூட பிளேண்டி நானும் தானே வச்சுறேன். நீங்களும் சுட்டு பாத்துருப்பீங்க சில நேரம் வாழைப்பழ பணியாரம் நிறைய பேர் இது வீடியோல முடிக்க போறோம். முடிச்சிட்டு சாப்பிடுவோம் மாறுதலான்னு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சுலபமான முறையில் வாழைப்பழ பணியாரம் எப்படி சுடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக நாங்கள் வீடியோவில் காட்டியிருந்தோம். அதே மாதிரி நீங்களும் சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதான் உண்டு. எண்ணெயில் தெரிக்கும், எண்ணெயில் பறக்கும். ஆனால் எந்தவித ஒரு காயங்களும் இல்லாமலுக்கு ஆள் கொஞ்சம் தெளிவாக பயந்து பக்குவமா செய்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தானே என்றாலும் நான் நினைச்சேன் எதுவும் எண்ணெயில் பொறிச்சு முகங்களுக்குள்ள வடிவான முகங்களுக்குள்ள. சரி ஓகே, நான் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன சரி, இதோட எங்களோட வீடியோக்களை நாங்கள் முடிக்க போகிறோம். மறக்காமலுக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சிலக்கிலேயே நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கார். பாட்டை பார்த்து படி சொல்லுங்க என்ன மாதிரி என்று சொல்லி. அதுவும் பழைய பாட்டு பாடுறதே இந்த காலத்தில் அரிது. ஆனால் அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு பாட்டை பாடையக்குள்ள எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டை கேட்கவும் எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு. பழைய பாட்டு கேட்க ஆசையா இருக்கு. ஆனால் பழைய கால பாட்டுகளுக்குள்ள அந்த வார வரிகள், வார அந்த கவிதைகள், அதுகள் எல்லாம் சொல்லி உண்மையில ஒரு ஒரு யோசிக்கக்கூடிய விஷயங்கள், அதோட உண்மையான விஷயங்கள் எடுத்து போட்டிருக்கு. இப்பத்திய பாட்டுகளும் ஓகே, ஆனால் கூடுதலாக இப்பத்திய பாட்டுகள் பேஸுகள் மியூசிக் தானே, அதைத்தானே கூடுதலாக எல்லாரும் விரும்புகிறதா.
அந்த இனிமேல் நீங்கள் படிக்க உண்மையாக அதை பார்த்து கொஞ்சம் பழைய பாட்டுகள் அப்படிமா இல்லை. ஆனா பழைய பாட்டு தான் பாட சொல்லி சொல்றோம் சில கிளியப்பா. ஆனா எங்களுக்கு பழைய பாட்டுன்னா கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் தெரியாம இருக்கும், சில கொஞ்சம் பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன ரோசாணி எடுத்துட்டு போடுவோம். அவன் என்ன ரெண்டு பேர் தான் எடுக்கிறது, டக்குன்னு எடுத்துட்டு விட்டு கத்தாணி ஆள் எந்த பாட்டுனாலும் பிடிச்சிருந்தாங்க. சரி, ஓகே. பாட்டை பத்தி மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.